Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 5.6 sum number 4 பார்க்க போறோம். The length of the diameter of a circle which touches the x-axis at the point 1,0 and passes through the point 2,3. Length of the diameter. நம்மள கேட்டிருக்கிறது length of the diameter. ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த சர்க்கிள் 1.0ல டச் ஆகுது. நம்ம இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், A 1,0. ஓகே, passes through the point somewhere here. இங்கே ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன் நான். இதனுடைய வேல்யூ 2,3. ஓகே, அப்போ சென்டர் இருக்கும் இல்லையா, இந்த சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கும். இந்த சென்டரை Cன்னு வச்சுருக்கேன். இதனுடைய வேல்யூ 1,y. ஏன் 1 அப்படின்றத உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ஸில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டோட்டல் லைன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவுமே ஒரு ரஃபாக ஒரு லைன் போட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாகவுமே ஒரு லைன் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோடைய கோஆர்டினேட்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், x is equal to 1 அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த லைனில் எந்த இடத்துல, இந்த கிராஃபில் வந்து எந்த இடத்துல இல்லை எக்ஸோட வேல்யூ இந்த லைனில் டச் பண்ணாங்களோ அதனுடைய வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1ன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 1,yன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ கொஸ்டின் வந்து டயமீட்டர்ன்றதுனால ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, சென்டர்ல இருந்து ரிம் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த ரேடியஸ்னுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சிபியோட டிஸ்டன்ட்டும் ரேடியஸ் தான், ஏசியோட டிஸ்டன்ட்டும் ரேடியஸ் தான். ஸோ போத் ஷுட் பி ஈக்குவல். லைக் சிபி இஸ் ஈக்குவல் டு ஏசி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னும் போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். சிபியோட பாயிண்ட்ஸு 1,y அண்ட் 2,3. அதே போல் இந்த சைடு ஏசியோட பாயிண்ட்ஸ் 1,0 அண்ட் 1,y. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 2 the whole square plus y minus 3 the whole square is equal to root of 1 minus 1 x2 minus x1 the whole square plus 0 minus y y2 minus y1 y1 minus y2 the whole square y1 minus y2 the whole square னு போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் ஈவனாக தான் வரும். ஓகே, ஸோ the distance இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1 the whole square plus இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கும், y minus 3 the whole square is equal to first term 0, second term y square. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் வந்து -y the whole square y square தான். ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாம். when we get squared on both side the square root கேன்சல் ஆயிரும். ஸோ the final value இந்த சைடு லெஃப்ட் சைடில் 1 plus y minus 3 the whole squareன்னு இருக்கும், இந்த பக்கம் y squareன்னு இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 plus y square minus 6y plus 9 is equal to 9 square y square. இந்த y square இந்த y square கேன்சல் ஆகிடும். இந்த minus 6y ரைட் சைடில் போயிடும். ஸோ 1 plus 9 is equal to 6y. therefore 10 by 6y. ஓகேவா, இப்போ இந்த கேன்சல் பண்ணலாமா, 5 by 3ன்னு கேன்சல் பண்ணிக்கலாமா. therefore ரேடியஸ் வந்து 5 by 3. but we have to find the diameter, right? so diameter na 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 5 by 3 that is 10 by 3. okay, so the answer is third option. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.